ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற கவிதை வரிகளை கூட நம்மால் உச்சரிக்க முடியாமல் ஒரு அடிமைகளைப் போல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்தியாவில். அதை அந்த அடிமை சங்கரை உடைத்தறிய வேண்டும் என்கிற எண்ணத்திலே இங்கு வந்து குழுமி இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாவட்ட தலைவர் முகமது நாசிம் அவர்களையும், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முகமது ஷேக் அன்சாரி அவர்களையும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில செயலாளர் முகமது ஷேக் அன்சாரி அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் திரு இளம் ஜெயகவேரா அவர்களையும், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையுடைய பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களையும், ஜமீத் உலமாயே ஹிந்த் அவர்களுடைய அமைப்பின் பொறுப்பாளர் மௌலானா முகமது மன்சூர் காசிபி அவர்களையும், ஐஎன்டிஜேவுடைய பொறுப்பாளர் பாசத்துக்குரிய நண்பர் முகமது முனீர் அவர்களையும், எஸ்டிபிஐயின் வடசென்னை மாவட்ட தலைவர் சகோதரர் அமீர் அவர்களையும், தென்சென்னை மாவட்ட தலைவர் முகமது ஹுசேன் அவர்கள் மீதும் அவர்களை வரவேற்று அவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் மின்னட்டும் என்று நிலவட்டுமாக என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய கண்டனமுறையை துவங்குகின்றேன். இங்கே நமக்கு முன்னே உரையாற்றி சென்ற சகோதரர் குறிப்பிட்டது போன்று நம்முடைய நண்பர், நம்முடைய தொப்புள்படி உருவான இளம் ஜெயகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்தியாவிலே அல்லது சதியினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஆகஸ்ட் 15 முஸ்லிம்கள் சுதந்திர தினத்தை இங்கும் கொண்டாடக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நேர்முகமான அல்லது மறைமுகமான தடை உத்தரவு என்பதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அனைவரும் சுட்டிக்காட்டியது போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அளவிலே இந்திய இளைஞர்களை ஒழுக்க ரீதியிலும் தேசப்பற்றுடனும் மதச்சார்பற்றவர்களாகவும் அநீதத்தை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் பாசிசத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற நல்ல அடிப்படையிலே, ஒரு விசாலமான பார்வையிலே, ஒரு தொலைநோக்கு பார்வையில் நாம் சுதந்திர தின அணிவகுப்பை 2004 முதல் கொண்டாடி வருகின்றோம். தமிழ்நாட்டில் 2008, 2009, 2010 என்று 3 வருடங்களாக கொண்டாடி வருகின்றோம். ஆனால் நாம் குறிப்பிட்ட இந்த வருடங்களில் 2004 சரி, தமிழ்நாட்டில் தொடங்கிய 2008 சரி, ஒரு சிறு வழக்கு கூட எங்கள் மீது இன்றுவரை பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்படவில்லை என்றால் நிறைய முயற்சித்தார்கள், நிறைய சதிகளை செய்து பார்த்தார்கள், நிறைய எட்டப்பன் வேலையெல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் நடக்கவில்லை. இப்பொழுது செய்தார்கள் அல்லவா, தலைமை உரையில மாவட்ட தலைவர் சுட்டிக்காட்டியது போன்று இங்கு வந்திருக்கக்கூடிய வாகனங்களை நம்பர் எல்லாம் நோட் செய்வது போன்ற எட்டப்பன் வேலைகளை செய்தார்கள். ஆனாலும் அது தோல்வியில் முடிவடைந்தது. ஏனென்றால் நாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உறக்க சொல்லி காட்டிக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இங்கு பல விஷயங்களை நாம் இங்கு விவாதிக்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களை நாம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை முஸ்லிம்கள் மீது ஏவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது சுதந்திர இந்தியாவிலே 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நிலைப்பு, என்ன நிலைப்பு என்றால், நாம் காவல்துறைக்கு செல்லமா தட்டி கொடுத்து அப்படியே வளர்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, அரசு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவங்க எல்லாத்துக்குமே ரோல் மாடலா ஃபாலோ பண்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை வேற யாரே கிடையாது. பகிரங்கமா சொன்னோம் அப்படின்னா இவங்க ரோல் மாடலா ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாமே கோயில் வந்தவுடன் இவங்க அப்படி என்ன பற்று தேச துரோகிகள். நீங்க பாகிஸ்தான் மொழி உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய காவல் நிலையங்கள் நீங்கள் பாகிஸ்தான் மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன் எங்கே தோன்றினீர்கள்? நாங்கள் இந்திய மண்ணுக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் காட்டிக் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதைத்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம சும்மா சாதாரணமா அடிச்சு விடல, இந்த கருத்துக்கெல்லாம் அடிச்சு விடல, நம்ம சும்மா அடிச்சு விடல.
நீங்க லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு சமாதான, ஒரு அமைதியான, ஒரு நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்திலே ஒரு ட்ரெயினை வந்து விடுறாங்க, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நன்னம்பிக்கை சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். அந்த அமைதி நிலவிவிடக் கூடாது, இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் நல்லுறவு வந்துவிடக் கூடாது, இவர்கள் இருந்து போது எப்போது கீரியும் பாவமா இருக்குங்கிற நோக்கத்தில் அந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல கொண்டு வைக்கிறாங்க. கொண்டு வச்சது வேற யாரும் கிடையாது, கொண்டு வைத்தது வேற யாரும் கிடையாது, இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் என்பதுதான் இன்று மும்பை ஏடிஎஸ் உடைய வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயில இருக்கிறார். அவருடைய லேப்டாப் எடுத்து பாக்குறாங்க. நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, பின்னாடி சொல்றாங்க, தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இருக்கக்கூடிய எல்லா உளவுத்துறை அதிகாரிகள் லேப்டாப் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் பாகிஸ்தான் வாங்கின பணத்துக்கான கணக்கெல்லாம் உள்ள இருக்கும். லேப்டாப் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா உள்ள டீடைல் வந்து கொண்டே இருக்கின்றது. என்ன டீடைல் வருது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தில் கடந்த வாரம் வந்த வீக் என்ற பத்திரிகை எடுத்து படிச்சு பாருங்க. உளவுத்துறை அதிகாரிகள் டேட்டை நோட் பண்ணிக்கிறீங்க. 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்த வீக் என்ற ஆங்கில வார இதழ்ல ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன தகவல் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாருமே யாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்றால், இங்கு இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த பாசிச இயக்கமான காந்தி மாவட்ட தலைவர் சொன்னது போன்று, தேச தந்தை காந்தியை சுட்டுக் கொன்ற அந்த கோட்சே நிறுவிய அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் லேப்டாப்ல தான் இவ்வளவு என்ன செய்திருக்கின்றது. யாருன்னு பார்த்தா 7 பேருமே பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள். அதுல 3 பேரு ரொம்ப மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதுல ஒருத்தர் சொல்லாரு, ஆதித்ய பப்பாடியார் சொல்லக்கூடியவரே சொல்லுகின்றார். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார். யாருக்குன்னா 3.5 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாம் இந்தி தேசத்தை உருவாக்க வேண்டும், நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும், தேவைப்பட்டால் ராணுவ புரட்சியை நடத்த வேண்டும், ராணுவ புரட்சியை நடத்தி ஹிந்து ராஷ்டிராவை நிறுவ வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எத்தனை பேருக்கு? 1-2 கிடையாது, 3 லட்சம் பேருக்கு எழுதியிருக்கின்றார். 3 லட்சம் பேருக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய லேப்டாப்பை பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட தகவல் என்ன செய்யுது வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாருமே வந்து போன்சாலம் மிலிட்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அங்க நாக்பூர்ல இருக்கக்கூடிய இதுடைய போன்சாலம் மிலிட்டரி ஸ்கூல்ல எல்லாருமே கல்வி பயின்றவங்க, எல்லாருமே அங்க பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருமே ராணுவ அதிகாரிகள் தான், எல்லாம் ஓய்வு பெற்றவங்க, பதவியில் இருக்கக்கூடியவர்கள், லீவு போட்டிருக்கக்கூடியவங்க சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் வந்து கொண்டே இருக்கின்றது. லிஸ்ட் எடுத்தா வந்து கொண்டே இருக்கின்றது. வீக் எடுத்து படிச்சு பாருங்க, எல்லாம் படிச்சு பாருங்க. ஆகஸ்ட் 14 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த தேச துரோகிகளுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க சம்பளம் வாங்கிட்டு இந்திய மக்களுடைய வரி பணத்தை உறிஞ்சு வரிக்கு மேல வரியை போட்டு இந்திய மக்களுடைய ரத்தங்களை உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கானுவோ. இங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்க ஒர்க் பண்றானோ, அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய பாசிச கூடாரங்கள் ஒர்க் பண்ணிட்டு நன்றி கட்டவர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். எங்க சம்பளம் வாங்கிட்டு எங்க வேலை பார்க்கிறது? இதுதான் உங்களுடைய வரலாறு என்பதை நாம் உங்களுக்கு என்ன செய்யறோம், நினைவுபடுத்தி காட்ட விரும்புகின்றோம். இந்திய அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணாங்க? ஜஸ்ட் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதோட முடிஞ்சது. எந்த விதமான மேல் நடவடிக்கையும் கிடையாது. இது மட்டும் கிடையாது. இந்திய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால், பாகிஸ்தானிடம் இந்தியாவுடைய ராணுவ ரகசியங்களை எல்லாம் விற்றவர்கள், இந்தியாவை விலை பேசியவர்கள் எல்லாம் பேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாராயணன் ரவீந்தர் சிங் என்ற பெயர் வந்து கொண்டே இருக்கின்றது. உங்களால் ஒரு முஸ்லீமுடைய பெயரை கூட உங்களால் குறிப்பிட்டு காட்ட முடியாது. முஸ்லீம்கள் என்று வந்தாலே இந்திய தேசத்திற்காக ரத்தம் சென்றவர்கள் என்ற வரலாறு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் மறைப்பதற்காக வேண்டி படாத பாடுபட்டு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அறுபது மாட்டோம். அது நடந்தது என்றால் நாங்கள் எல்லாம் மறைத்து விட்டோம் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்பதை நாம் உங்களுக்கு இது மட்டும் கிடையாது. காவல்துறை அயற்கை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக பாப்புலர் ஆஃப் இந்தியா சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. காவல்துறையுடைய அநியாயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இவர்கள் நடத்தக்கூடிய போலி என்கவுண்டராக இருக்கட்டும், இவர்கள் நடத்தக்கூடிய அட்ராசிட்டிஸ், இவர்கள் நடத்தக்கூடிய அடக்குமுறைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்.
இது எல்லாமே இது இத்தனை வருட காலங்களாக செவிடன்காரில் ஊழிய சங்கா இருந்து கொண்டிருந்தது. ஆனால் சமீப காலமாக ஒரு சில வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். என்ன தீர்ப்பு தெரியுமா? அது கடந்த மாதங்களில் மே மாதம் 12ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டே கட்சி அவர்கள் ஒரு தீர்ப்பு எழுதுகின்றார்கள். அதே தீர்ப்பை ஆகஸ்ட் 8ஆம் தேதி மீண்டும் எழுதுகின்றார்கள். என்ன தீர்ப்பு அப்படின்னா ரொம்ப சுருக்கமா சொன்னா, போலி என்கவுண்டரில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தூக்கிலிட வேண்டும். நான் சொன்னது கிடையாது. நீதிபதி மார்க்கண்டே கட்சோ மே மாதம் 12ஆம் தேதி 2011 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் 2011 சொன்ன தீர்ப்பு. அவர் அந்த தீர்ப்பில் சொல்றாரு. தீர்ப்பில் தொடர்ந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், இவர்கள் சாதாரண மனிதர்கள் தவறு செய்தால் சாதாரண தண்டனை, அவர்கள் சாதாரண மக்கள். இதே இது ஒரு காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம் செய்தால் அவனுக்கு தண்டனை, ஸ்பெஷலான தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் செய்து கொண்ட சக்தி பிரமாணத்திற்கு எதிராக அவன் என்ன செய்யறான், செயல்படுகின்றான். எனவே அவனுக்கு வலுபயங்கரமான கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ன செய்கிறாரு தன்னுடைய தீர்ப்பில் பதிவு செய்திருக்கின்றார். மேலும் சொல்லும் பொழுது இது மட்டும் கிடையாது, தூக்கு சேகன்கோட ஈடுபடுற மட்டும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா படிச்சா தெரியும். இதே போன்ற மனித உரிமை மீறல்கள் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் மிகவும் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. தேவைப்பட்டால் நாங்கள் வழக்கத்துடன் போது அந்த ஜட்ஜ்மெண்டை கோட் பண்ண தவற மாட்டோம். நாங்க ஏன்னா எங்களுக்கு அந்த அளவு எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கின்றது. இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லா கோர்ட்டும் ஃபாலோ பண்ண. ஏன் காவல்துறை இப்படி சாடுறோம்? நீதி மறுக்கப்பட்டு விட்டது, தொந்தரவு கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். கேட்டா மத்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க, இல்ல மாநில அரசு சொல்லுகின்றார்கள். மத்திய அரசாங்கம் உயர்ந்து விட்டு போகட்டும். நாங்கள் இவ்வளவு நேரம் அதான் சொல்றோம். மத்திய அரசாங்கமாக இருந்தால் இவ்வளவு நடக்கின்றது. என்னதான் நடக்கின்றது இந்தியாவில்? ஒரு சில இடங்களில் தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? இப்ப அடிச்சு சொல்றோம், காவல்துறை அதிகாரிகள் ஆன்மீகர்களாக இருந்தால் நீங்கள் அவங்களை தடுத்து பாருங்க பார்ப்போம். ஒருவரது முடியாது. அப்படி காவி கொடி ஏற்றுக்கொள்ள நீங்கள் தடுத்தால் மாவீரன் கருகரைக்கு என்ன நிலை ஏற்படுதோ அதுதான் உங்களுக்கும் ஏற்படும். இது வரலாறு. மாவீரன் கருகரை கொண்டது யாரு? இந்துத்துவ பாசிஸ்டர் என்பது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டும் சொல்லல, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் சொல்லிட்டு இருக்கிறாரு. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் அப்துல் ரஹ்மான் அந்திலே சொல்லியிருக்கிறாரு. அவர் முஸ்லீமாகவே அவர் கட்சியை விட்டு ஓரங்கிட்டாங்க, அதே ஒரு விஷயம். ஆனால் திக்விஜய் சிங் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறாரு, மாவீரன் கருகரை கொண்டதே யாரு? இந்துத்துவ பாசிஸ்டர் என்று. ஏனென்றால் இன்று வரை மாவீரன் கருகரையை கொண்டது யார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இன்னும் ரொம்ப குறிப்பா சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிபயங்கர புத்திசாலிகளான, எப்படி புத்திசாலிகள், அந்த வண்டி நிற்கும் போது வண்டி நம்பரா நோட் பண்றாங்க, அந்த அளவுக்கு புத்திசாலிகள். அப்படிப்பட்ட புத்திசாலிகள் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறையாளர் மாவீரன் கருகரையை கொண்டது யாரும் நிறுத்தி முடியல, இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்டா? ஏதோ உள்பத்தி நடந்திருக்கு, ஏதோ உள்பத்தி நடந்திருக்கிறது, அதுதான் அர்த்தம். அதே போல நீங்க இப்ப சொல்றோம், தொடர்ந்து இந்தியன் முஜாஹிதீன் குண்டுவெடிப்பு நடந்துட்டே இருக்குது. ஒரு சின்ன குழு கூட விட்டுட்டு போல. குண்டுவெடிப்பு நடக்கும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. குண்டுவெடிப்பு நடந்து முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது சொல்லிட்டு வராங்க, யார் செஞ்சது இந்தியன் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லி. இங்க ஏதோ உள்பத்தி நடந்திருக்குது. இதைத்தான் நாம் என்ன செய்யறோம்? 12 காலமா பதிவு செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். ஆக இந்த உளவுத்துறை செய்யக்கூடிய அராஜகங்கள், செய்த அராஜகங்கள் எங்களுடைய மனதை மேல பாளையத்தில் சுதந்திரத்தை கொண்டாடக்கூடாது மட்டுமல்லாம எந்த அளவுக்குன்னா மேல பாளையத்தில் அடி கார்ல பவனி வர்றாங்க. ஒரு நாள் மாலை பொழுது மக்களை யாரும் வெளியே வர முடியல. நோன்பு வைத்துட்டு நோன்பை தொடக்க வெளியே வர முடியல. ஏதோ குட்டி காஷ்மீர் போன்ற என்ன செய்யறாங்க, காஷ்மீராக்கணும், இந்தியாவை காஷ்மீராக வேண்டும் என்பதுதான் இந்த பாசிஸ்டோடைய நோக்கம். அதுவும் மறுபடியும் நடைபெறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். என்ன செய்யறோம்? வண்டியில் அப்படியே வரலாம், வந்து தெருத்தருவா முடியவே முடியாது, அடித்து கொள்கின்றோம். எங்கனாலும் பதிவு பண்ணி வைத்துக்கோ, அதுதான் இந்திய வரலாறு என்ன செய்ய நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா இவ்வளவு இழுச்ச வாய்ப்புகளோ கேட்க நாதி இல்லைங்கிற அந்த தைரியம் தான் உங்களுக்கு என்ன செய்யணும், இதை போன்ற செயலை செய்ய கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறுகள் மாறி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மாற்றி காட்டுவோம். நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் ஒரு சில வழக்குகளை விட்டு நான் கோடித்து காட்டிக் கொண்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். இவர்களை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். காவல்துறைக்கு சூடு சொல்ற இல்லாதவர்கள் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். எந்த இதே இடத்துல மீண்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 1961 ஒரு வழக்கு அலகாபாத் ஹைகோர்ட்டில் நடந்தது. அந்த கோர்ட்ல நீதிபதி முல்லா சொல்லுகின்றார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல் கேங், ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு குற்றவாளி